வணக்கம் கூகுள் பே சர்வீஸ்ல என் பேரு நந்தினி. நான் பேசுறது ராஜேஷ்குமார் கொடுங்களா? ராஜேஷ்குமார் தான் மேடம் பேசுறீங்க. சொல்லுங்க சார். கூகுள் பேல இருந்து உங்களுக்கு என்ன தகவல் தேவைப்படுது? உங்க சைட்ல இருந்து தகவல் சரியா கொடுக்காட்டா போனை கட் பண்ணிட்டு போயிருவீங்களா? புரியல சார். உங்க சைட்ல இருந்து நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாட்டினா போனை கட் பண்ணிட்டு போயிருவீங்களா? இல்ல சார், அந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணல. அந்த மாதிரிதான் இப்ப நான் லாஸ்டா கால் பண்ணதுக்கு கட் பண்ணிட்டு போயிருக்கீங்க. ஓகே சாரி சார். இன்னும் சொல்லி ஒரு மாசம் ஆச்சு, இன்னும் உங்க சைட்ல இருந்து சரி பண்ணல. வெயிட் பண்ணுங்கிறீங்க. எம்பிட்டு நாள் தான் நான் வெயிட் பண்ணுவேன்? சாகுற வரைக்கும் வெயிட் பண்ணட்டா? ஓகே சார், உங்க ப்ராப்ளம் எனக்கு புரியுது. நீங்க வந்து நினைக்கிறீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா காலை கனெக்ட் பண்ணுங்க. ஓகே சார், புரியுது. உங்க ப்ராப்ளம் எனக்கு புரியுது. நீங்க வந்து டிரான்சாக்ஷனுக்கு வந்து ஃபால்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கான்டாக்ட் பண்ணிருந்தீங்க, கரெக்ட்டுங்களா? ஸோ நீங்க ஆல்ரெடி வந்து கேஸ் வந்து எஸ்கலேட் பண்ணிருக்கோம், ஓகேங்களா? February 26 வந்து நீங்க எஸ்கலேட் பண்ணிருக்கோம் கேஸ், ஓகேங்களா? ஸோ பாத்தீங்கன்னா ப்ராசஸ்ல இருக்கு, ஓகேங்களா? 26 மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி இருந்தே நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஜனவரில இந்த இஷ்யூ இருக்கு, நானும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன பண்றீங்க? ஓகே சரியாயிடுச்சுன்னு 24 ஹவர்ஸ்ல சரியாயிடுச்சுன்னு சொல்லி மெயில் அனுப்புறீங்க. ஆனா சரியாகல. சரின்ட்டு திரும்ப கால் பண்ணா இதே மாதிரி 3-4 தடவை பண்ணீங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டீங்க? டைமிங்கே சொல்லாம சரியாயிரும்னு விட்டீங்க. ஒரு மாசம் ஆகி இன்னும் சரியாகல போக்கு. ஆனா பாத்தீங்கன்னா திரும்ப வந்து உங்க கேஸ் வந்து February 26 வந்து எஸ்கலேட் பண்ணிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து நோட்டிபிகேஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு கான்டாக்ட் பண்ணிருந்தீங்க. திரும்ப February 26 பாத்தீங்கன்னா கேஸ் வந்து எஸ்கலேட் பண்ணிருக்காங்க, ப்ராசஸ்ல இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு வந்து என்ன டீடைல்ஸ் எங்க டீம் வந்து பேக்கெண்ட் டீம் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா இமெயில் மூலியமா அப்டேட் வரும் சார், ஓகேங்களா? வரி பண்ணிக்கிறீங்க மேடம். வரும்னா எப்போ வரும்? எவ்வளவு நாள்ல வரும்? ஒரு as soon as possible வரும். நீங்க வந்து February 26 பண்ணிருக்கீங்க, வரும் சார், ஓகேங்களா? என்ன மேடம் இது பதிலா மேடம்? செக் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? எங்களுடைய பேக்கெண்ட் டீம் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு நாள் ஓகே சார், ப்ராசஸ்ல இருக்கு. அவங்க வந்து இஷ்யூ வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? திரும்ப 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 என்ன நாங்களாம் பைத்தியக்காரன் நினைச்சிருக்கீங்களா? சொன்ன பதிலே சொல்றீங்களே, உங்களுக்கு எனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அட்லீஸ்ட் என்னால முடியாதுங்க, இது உங்களுக்கு சரியாகாது அப்படின்னா எந்த வகையில நான் ஃப்ராடுன்னு சொல்லி உங்க சைட்ல இருந்து எனக்கு மெசேஜ் வருது? அந்த மாதிரி கிடையாது, ஃப்ராட் அந்த மாதிரி கிடையாது. கால் பண்ணி கேக்குறேன், ஏன்னா உனக்கு பணம் அனுப்புனா என்ன, நீ வந்து ஃப்ராடுன்னு சொல்லி வருது, நீ ஃப்ராடா அப்படின்னு சொல்லி கால்ஸ் நோட்டிபிகேஷன் வருது சொல்லி என்ன 4 பேர் கால் பண்ணி கேக்குறாங்க. என் மன உளைச்சல்ல உட்கார்ந்துருக்கேன். நான் கோர்ட்ல கேஸ் போட்டா கூகுள் பே மேல? சொன்ன பதில் எல்லாமே என்கிட்ட ரெக்கார்ட்ல இருக்கு. பாத்தீங்கன்னா அந்த ஃப்ராட் அந்த மாதிரி கிடையாது. இது ஒரு நோட்டிபிகேஷன் மாதிரி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு அது மாதிரி ஒரு போகும், ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபியூச்சர்ல வராம அந்த மாதிரி நோட்டிபிகேஷன் அவங்களுக்கு சென்ட் ஆகும், ஓகேங்களா? ஸோ ஃப்ராடுன்னு சொல்லிட்டு யாரும் சொல்லல, ஓகேங்களா? மேடம் அதுக்கு என்ன மேடம் தமிழ்ல நீங்க அனுப்புனதுக்கு நான் போட்டோ எடுத்து எனக்கு வந்து போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. நீங்க வந்துட்டு அனுப்புறத வந்து என்ன மாதிரி மெசேஜ் வருதுன்னு ஒரே நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்களே, நான் சொல்றேன். இதுக்கு பேரு ஃப்ராடுன்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்லுவீங்க? செக்யூரிட்டி ரீசனுக்காண்டி வர நோட்டிபிகேஷன் இந்த மாதிரி தான் வருமா? இல்ல சார், அது பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல எந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் வந்து ரிஸ்கி ஆகக்கூடாது அந்த மாதிரி சொல்லிட்டு தான் நோட்டிபிகேஷன் வரும், சரிங்களா? அது எத்தனை நாளா நீங்க வச்சிருப்பீங்க? கண்டிப்பா செக் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? எஸ்கலேட் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. இருங்க மேடம், உங்கள் பணத்தை பாதுகாப்பாக இந்த பேமெண்ட்டை யூபிஐ நெட்வொர்க் நிராகரித்து விட்டது. இவர் நம்பகமானவர் என நினைத்தால் மட்டுமே பணம் செலுத்த மீண்டும் முயலவும்னா அப்ப என்ன, நான் என்ன நம்பிக்கை இல்லாதவனா? எனக்கு பணம் அனுப்புறவங்க எல்லாம் வந்துட்டு என்ன நினைப்பாங்க, என்னையா இல்லையா? இல்ல இல்ல அந்த மாதிரி கிடையாது. பொதுவா எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா அர்த்தம் என்ன மேடம்? இதுதானே அர்த்தம். அதுக்கு வருது சரி பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்ல. ஒரு மாசமா இதே வருதுன்னா அப்ப நான் என்ன திருட்டு போயலா? 4 பேர் என்ன நினைப்பாங்க?
டீடைல்ஸ் என் அக்கௌண்ட்ல எல்லாமே கிளியரா இருக்கும் போது இந்த மாதிரி மெசேஜ் வந்தா என்ன நினைப்பாங்க என்னைய? எல்லாமே பக்காவா வச்சிருக்கேன், கோர்ட்ல எடுத்து சந்திச்சிருக்க வச்சிருவேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சரியா ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஏதாவது கேட்டா கட் பண்ணி விட்டுறீங்க. உங்க ஹெட்டுக்கு கனெக்ட் பண்ணுங்க மேடம் முதல்ல. கம்ப்யூட்டரா? கம்ப்யூட்டர் மாதிரியே உங்க ப்ராப்ளம் எனக்கு புரியுது. சரியாயிரும் உங்களுக்கு, இது சரியாயிரும், இது உங்களுக்கு இதுன்னா எப்பதான் சரியாகும்? as soon as possible உங்களுக்கு அப்டேட் வரும் சார். ஓகேங்களா? இமெயில் மூலமாவே உங்களுக்கு அப்டேட் வரும். உங்களுக்கு நல்லா வந்து வேலை கிடைக்கிறதே ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பேசுங்க, ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க இரிட்டேட் ஆகி கட் பண்ணிட்டு போயிருவாங்க, மக்களால ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ? சொன்னதே திரும்பி திரும்பி சொல்லுங்க, கட் பண்ணிட்டு போயிருவாங்க. அதானே மேடம்? உங்க பேர் என்ன? சார் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா எனக்கு புரியுது சார், எஸ்கலேட் பண்ணியிருக்கோம் சார். என் பேரு நந்தினி. சரிங்களா? திரும்ப திரும்ப சொல்றீங்க சார் எங்களுக்கு வந்து அப்டேட்டும் அதுதான் சார். எங்களுடைய பேக்கெண்ட் டீம் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களாலையும் அப்படிதான், எங்களாலையும் பாத்தீங்கன்னா ப்ராசஸ் இருக்கு அப்படிதான் சொல்ல முடியாது. பாத்தீங்கன்னா உங்க ப்ராப்ளம் வந்து எங்களுடைய பேக்கெண்ட் டீம் தான் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் உங்களுக்கு வந்து சொல்யூஷன் வந்து இமெயில் மூலமா அப்டேட் பண்ணுவாங்க. சரிங்களா? அனுப்புவாங்க. அட்லீஸ்ட் உங்க பேக்கெண்ட் டீமுக்கு கனெக்ட் பண்ணுங்க, இல்ல உங்க ஹெட்டுக்கு கனெக்ட் பண்ணுங்க. இல்ல சார், எங்க பேக்கெண்ட் டீம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கால்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போ உங்க ஹெட்டுக்கு கனெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டிஎல் இருப்பார்ல, அவரை கனெக்ட் பண்ணுங்க. அவங்களே சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா ப்ராசஸ்ல இருக்கு. ஓகேங்களா? நீங்க பேசுறீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து February 26 வந்து எஸ்கலேட் பண்ணிருக்காங்க. ஸோ பாத்தீங்கன்னா அண்டர் ப்ராசஸ்ல தான் இருக்கு. அது கம்ப்ளீட் ஆனது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இமெயில் மூலியமா கூடிய சீக்கிரமே அப்டேட் வரும். இமெயில் மூலியமா சரியாயிருச்சுன்னு வருது, திரும்ப நான் வந்து பார்த்தா சரியாக மாட்டேங்குது. இதோட 3 மெயில் அப்படிதானே அனுப்பிச்சிட்டீங்க? புரியுது சார். அதனாலதான் திரும்பவும் எஸ்கலேட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஆல்ரெடி ஏதாவது பேசிட போறேன் மேடம். என்ன மேடம் நீங்க வந்துட்டு சொன்னதே வந்து அர்த்தமாவே அரைச்சிட்டு இருக்கீங்க. சார் எங்களுக்கு அப்டேட் இதுதான் சார் வந்திருக்கு. மேடம் நீங்களும் ஒர்க் பண்றவங்க தான், உங்களோட கஷ்டமா எனக்கு புரியுது. தயவு செய்து உங்க டிஎலுக்கு நான் கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, கனெக்ட் பண்றேன். நீங்க சார் ஃபர்தரா உங்க டீடைல்ஸ் வந்து செக் பண்றதுக்காக காலை 2 to 3 minutes ஹோல்டில் வைக்கலாமா? ஓகே மேடம். ஓகே சார், தேங்க்யூ. ஹோல்டில் காத்துனதுக்கு நன்றி சார். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் கிட்ட பேசணும்னு சொன்னீங்க. ஸோ சில ஸ்லாட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ காலையில் 8 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா நைட் 8 மணிக்குள்ளே வந்து ஸ்லாட் இருக்கும். நீங்கள் எந்த டைமில் பேசணும்னு விரும்புறீங்க சொன்னீங்கன்னா அவங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்ப கூட நான் பேச தயாரா இருக்கேன். 8 மணி வரைக்கும் தயார் இருக்குங்களா? காலைல 8 to 8. இப்ப 8 மணி கூட தான் ஆகல. இல்ல நான் பேச தயார் தான். கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, இப்பனா நீங்க ஒரு டைம் சொன்னீங்கன்னா அந்த டைம்க்கு அவங்க என்ன காண்டாக்ட் பண்ணுவாங்க சார். ஓகேங்களா? என்ன மேடம் இது? சரி ஓகே, இன்னைக்கு 4:26 ஆகுது. 4:27 கால் சொல்லுங்க.
சார் அப்படி கிடையாது சார், ஒரு 5 அந்த மாதிரி சொல்லுங்க, 5, 6 அந்த மாதிரி சார். ஓகேங்களா? ஒரு 5 o'clock அவங்களா எனக்கு கால் பண்ணுவாங்களா? ஆமா சார், அவங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? உங்களால கனெக்ட் பண்ண முடியாதா மேடம்? இல்ல சார், அந்த மாதிரி டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர்லாம் கூகுள் பேல கிடையாது. அவங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்க